Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. Green Park Coaching Center. All India first rank. 720 out of 720. Number of students joined MBBS in 2024. 1951. Green Park Coaching Center. சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க கால நிர்ணயம் விதித்த விவகாரம். உச்சநீதிமன்றத்திற்கு 14 கேள்விகளை முன்வைத்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்க அரசியலமைப்பில் காலக்கெடு இல்லாத போது உச்சநீதிமன்றம் அதனை நிர்ணயிக்க முடியுமா? சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்திடம் கேள்வி எழுப்பிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. மத்திய அரசுக்கு எதிரான உச்சநீதிமன்றத்தின் சிறப்பு அதிகாரத்தை மாநிலங்கள் தவறாக பயன்படுத்துகிறதா? பிரிவு 200 படி ஆளுநரின் ஒப்புதலின்றி ஒரு மாநில சட்டம் அமலுக்கு வருமா எனவும் குடியரசுத் தலைவர் கேள்வி. சட்ட மசோதா ஒப்புதலுக்கு கால நிர்ணயம் விதிக்கப்பட்டது தொடர்பான குடியரசுத் தலைவரின் கருத்துக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். அரசியலமைப்பு நிலைப்பாட்டை தகர்த்தெறியும் முயற்சி எனவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. குடியரசுத் தலைவரின் கேள்வி சட்டத்தையும் மகத்துவத்தையும் உச்சநீதிமன்றத்தின் அதிகாரத்தையும் நேரடியாக சவால் விடுக்கும் வகையில் உள்ளது. ஆளுநர்கள் செயல்படுவதற்கான காலக்கெடுவை நிர்ணயிப்பதில் என்ன பிரச்சினை உள்ளது என்றும் முதலமைச்சர் கேள்வி. மசோதா ஒப்புதலில் காலவரையற்ற தாமதங்களை அனுமதிப்பதன் மூலம் ஆளுநர்களின் தடையை நியாயப்படுத்த பாஜக முயற்சிக்கிறதா? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. அரசியலமைப்பை பாதுகாக்கும் இந்த சட்ட போராட்டத்தில் ஓரணியில் இணைய வேண்டும். பாஜக அல்லாத அனைத்து மாநில கட்சித் தலைவர்களுக்கும் முதலமைச்சர் அழைப்பு. ஜம்மு காஷ்மீரின் புல்வாமாவில் 3 பயங்கரவாதிகள் என்கவுண்டர். ஒரே நாளில் 4 பயங்கரவாதிகள் ஜம்முவில் கொல்லப்பட்டதாக பாதுகாப்பு படையினர் அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீரில் ராணுவ வீரர்களை சந்தித்து வாழ்த்திய மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங். பாகிஸ்தானிடமிருந்து அணு ஆயுதங்கள் அழிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தல். கர்னல் சோஃபியா குரேஷி குறித்து பாஜக அமைச்சர் விஜய் ஷா அவதூறாக பேசிய விவகாரம். கண்டனம் தெரிவித்த மத்திய பிரதேச உயர்நீதிமன்றத்தில் மன்னிப்பு கோர உச்சநீதிமன்றம் வலியுறுத்தல். வக்ஃபு சட்ட திருத்தத்துக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடை தொடர். வழக்கின் விசாரணையை மே 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். நான்கு நாள் பயணமாக டெல்லி புறப்பட்டார் ஆளுநர் ஆர்.என். ரவி. வரும் 18ஆம் தேதி தமிழகம் திரும்புவார் என எதிர்பார்ப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1560 ரூபாய் குறைந்து 68,880 ரூபாய்க்கு விற்பனை. தங்கத்தின் விலை 69,000க்கும் கீழ் குறைந்ததால் நகை பிரியர்கள் மகிழ்ச்சி. உதகையில் 127வது மலர் கண்காட்சியை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட பல்வேறு வடிவங்களை குடும்பத்துடன் கண்டு ரசித்தார். கொடநாடு வழக்கை பொறுத்தவரை குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை எங்களது எண்ணம். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கருத்து. தொழில்நுட்ப கோளாறால் சென்னை மெட்ரோ ரயில் வாட்ஸ்அப் டிக்கெட் விநியோகம் பாதிப்பு. பயணிகள் அவதிக்குள்ளான நிலையில் கோளாறை சரி செய்யும் பணி மும்முரம்.
கனியாமூர் மாணவி மரண வழக்கு ஜூலை 19ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. 500க்கும் மேற்பட்டோர் ஆஜரான நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு. வடகாடு விவகாரத்தில் பட்டியலின மக்கள் மீது தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கு. புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர், ஐஜி உள்ளிட்ட காவல் உயரதிகாரிகள் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் நேரில் ஆஜராகி விளக்கம். திருச்சி டிஐஜி வருண்குமார் தொடர்ந்த அவதூறு வழக்கில் ஆஜராகாத சீமானுக்கு நீதிமன்றம் எச்சரிக்கை. இதுவே கடைசி முறை என்றும் காட்டம். உடன்குடியில் தனது தெருவை காணவில்லை என ஜிபி முத்து குற்றம் சாட்டிய விவகாரம். கோட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்ற சமாதான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டியது. கோவை அருகே போலீசாரை சுட முயன்ற ரவுடி சுட்டுப் பிடிக்கப்பட்ட விவகாரம். ரவுடி ஹரிஸ்ரீ மீது 4 பிரிவுகளின் கீழ் சூலூர் போலீசார் வழக்கு பதிவு. சென்னை மூலக்கடை பகுதியில் தறிகட்டு ஓடிய லாரியால் வாகனங்கள் சேதம். விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. ராணிப்பேட்டை அருகே நள்ளிரவில் மூவர் அடித்து கொலை. மனைவியின் திருமணம் தாண்டிய உறவால் கணவன் வெறிச்செயல். கடலூர் சிப்காட் பகுதியில் சாயப்பட்டறையில் பாய்லர் வெடித்து விபத்தில் மூவர் காயம். ரசாயனம் குடியிருப்புகளுக்குள் புகுந்ததால் 20க்கும் மேற்பட்டோருக்கு உடல் உபாதை. தூத்துக்குடியில் அரசு மருத்துவமனையில் மதுபோதையில் சிகிச்சை அளித்த மருத்துவர். சக மருத்துவர்கள் வெளியேற்றிய நிலையில் நோயாளிகள் அதிர்ச்சி. சென்னை நீலாங்கரை பகுதியில் ஐடி நிறுவன அதிகாரி வீட்டில் 60 சவரன் நகை கொள்ளை. வீட்டில் பணிபுரிந்து கைவரிசை காட்டிய நேபாள தம்பதிக்கு வலைவீச்சு. தென்காசி மாவட்டம் சொண்டை பகுதியில் மினி லாரியில் எடுத்துச் செல்லப்பட்ட அரசின் விலையில்லா மிக்சி பறிமுதல். பல்வேறு கோணங்களில் அதிகாரிகள் தீவிர விசாரணை. செங்கல்பட்டு அருகே வழக்கறிஞர்கள் அலுவலகம் அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதம். காவல்துறை ஆய்வாளர் வழக்கறிஞர்கள் இடையே தள்ளுமுள்ளு. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். புகழ்பெற்ற குடியாத்தம் கங்கையம்மன் கோயில் சிரசு திருவிழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். கேரள மாநிலம் கொல்லத்தில் பரோட்டா பரிமாற மறுத்த உணவக உரிமையாளர் மீது தாக்குதல். சிசிடிவி பதிவுகளை கைப்பற்றி போலீசார் விசாரணை. பீகாரில் மாணவர்களிடம் உரையாட அம்பேத்கர் விடுதிக்கு சென்ற ராகுல் காந்தி தடுத்து நிறுத்தம். போலீசார் நடவடிக்கையை எதிர்த்து காங்கிரசார் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ஜனநாயகம், அரசியலமைப்பு, சிறுபான்மையினருக்கு எதிரானது பாஜக. பீகாரில் தடுத்து நிறுத்தப்பட்டது குறித்து ராகுல் காந்தி பேச்சு. சிந்து நதிநீர் ஒப்பந்த நிறுத்தத்தை மறுபரிசீலனை செய்ய பாகிஸ்தான் கோரிக்கை.
ஜம்மு காஷ்மீரின் பக்லிஹார் அணை மூடப்பட்ட நிலையில் சலால் அணையின் ஒரு மதகு மற்றும் திறக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட பூஞ்ச் மாவட்ட மக்களுக்கு நிவாரண உதவி வழங்கிய ராணுவத்தினர் பதற்றம் தணிந்த நிலையில் உள்ளூர் மக்களுடன் கலந்துரையாடினர். ரஷ்யாவிடமிருந்து கூடுதல் S-400 ரக ஏவுகணைகளை இந்தியா வாங்க உள்ளதாக தகவல். பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதலை வெற்றிகரமாக முறியடித்த நிலையில் பாதுகாப்பை அதிகரிக்க திட்டம். எட்டு நாட்களுக்கு பின் சென்னையிலிருந்து ஜம்மு சண்டிகருக்கு விமானங்கள் இயக்கம். எல்லையில் போர் பதற்றம் காரணமாக ரத்து செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் விமான சேவை தொடக்கம். டெல்லியில் உள்ள குரு கோபிந்த் சிங் கல்லூரியில் பயங்கர தீ விபத்து. கல்லூரியின் நூலகத்தில் இருந்த ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் தீக்கிரையாகின. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் பேருந்து தீப்பிடித்து கோர விபத்து. 2 குழந்தைகள் உட்பட 5 பேர் உயிரிழந்த சோகம். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள வணிக வளாகத்தில் பயங்கர தீ விபத்து. கட்டடம் முழுவதும் தீ பரவிய நிலையில் அணைக்கும் பணி மும்முரம். போர் நிறுத்த அறிவிப்புக்கு பின் ஜம்மு காஷ்மீர் சென்றடைந்தார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆய்வு. முன்னெச்சரிக்கை குறித்த பேச்சுவார்த்தைக்கு திட்டமென தகவல். துருக்கியின் அங்காராவில் யுக்ரைன் ரஷ்யா இடையே இன்று நேரடி பேச்சுவார்த்தை. 3 ஆண்டுகளாக நீடிக்கும் போர் முடிவுக்கு வருமா என எதிர்பார்ப்பு. காசாவில் இஸ்ரேல் தாக்குதலால் ஒரே நாளில் பாலஸ்தீனிகள் 84 பேர் பலி. மருத்துவ முகாம்களிலும் அத்துமீறி தாக்குதல் என தகவல். சந்தானம் நடித்துள்ள டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தின் கிஸ்ஸா 47 என்ற பாடல் படத்திலிருந்து நீக்கம். கோவிந்தா என தொடங்கும் பாடலுக்கு இந்து அமைப்புகள் கண்டனம் தெரிவித்த நிலையில் நடவடிக்கை. சென்செக்ஸ் 444 புள்ளிகள் சரிவுடன் தொடங்கிய மும்பை பங்குச்சந்தை. தேசிய பங்குச்சந்தையான நிப்டியும் 111 புள்ளிகள் சரிவுடன் வர்த்தகம். Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. Green Park Coaching Center. All India first rank. 720 out of 720. Number of students joined MBBS in 2024. 1951. Green Park Coaching Center.